குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம பார்த்திங்கன்னா இப்போ குற்றாலத்தில் இருக்காங்க. குற்றாலத்துலேருந்து அப்படியே கேரளா பார்டரில் இருக்க ஐயப்பன் கோயிலான அச்சன் கோயிலுக்கு போயிட்டுருக்கோம். அப்படியே மலைப்பகுதி தான் இதெல்லாம், அதில் தான் போயிட்டுருக்கோம். இந்த அச்சன் கோயிலுக்கு போகிற ரோடு பார்த்திங்களா எவ்வளோ பிரமாதமாக இருக்குது. அப்படியே ரெண்டு பக்கமும் கண் குளிர்ச்சியாக பச்சை பசேர்னு இருக்குங்க. அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. இந்த வழியில் ட்ராவல் பண்ணுறது பார்த்திங்கன்னா ரொம்ப அமைதியாகவும் த்ரில்லிங்காகவும் இருக்குங்க. பாருங்கள் எப்படி பனிமூட்டம் பாருங்கள், ஃபுல்லாக பனிமூட்டம் தான். காலையில் நேரத்தில் எப்படி பனியாக இருக்குது, எல்லாம் சூழ்ந்துருக்கு. இப்போ இந்த அச்சங்கோயில் பார்த்திங்கன்னா குற்றாலத்துலேருந்து ஒரு 35 கிலோமீட்டர் சுமார் வருதுங்க. காரில் வந்தோம்னா எப்படியும் ஒரு 1.5 ஹவர்ஸ் 1 ஹவர்ஸ் டு 1.5 ஹவர் ஆகிடுங்க. 1 ஹவர் டு 1.5 ஹவர் ஆகிடும். ஆனால் காரில் வரது தான் பெஸ்ட் ஆப்ஷன். ஏன்னா பஸ்ஸு இருக்குங்க. ஆனால் செங்கோட்டையிலேருந்து டைரெக்டாக பஸ் வருது அச்சங்கோயிலுக்கு. ஆனால் ஒரு நாளைக்கு 3 பஸ் தான் இருக்கும் போல் இருக்குது. காலையில் ஒன்று இருக்கும், மதியானம் ஒன்று இருக்குது, அப்புறம் ஈவினிங் டைமில் ஒன்று இருக்குது. அதனால் பஸ்ஸில் வந்தாலும் ரொம்ப லேட் ஆகுங்க, ரொம்ப டிலே ஆகும். அதனால் காரில் வர்றது தான் பெஸ்ட் ஆப்ஷன். நம்ம இப்போது இந்த இடம் பார்த்திங்களா எப்படி இருக்கு, ரெண்டு பக்கம் அப்படியே நெருக்கமாக இருக்குங்க. அப்படியே ஏதோ பூந்து போகிற மாதிரி, செடிக்குள்ளே பூந்து போகிற மாதிரி, அந்த மாதிரி ஒரு ஃபீலிங். அந்த அளவுக்கு பசுமையாக இருக்குது, பார்க்கும்போதே தெரியும் உங்களுக்கு. அது மட்டும் இல்லைங்க, ரோடெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா பக்காவாக இருக்குது. ரோடு அகலம்தான் கம்மி ஒழிய ரோடெல்லாம் நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க கேரளா ஸ்டேட்டில். அதனால் ஈஸியாக போயிடலாம், நம்ம ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை ரோடை பற்றிலாம். குற்றால கிளைமேட் மாதிரி இங்கேயும் பார்த்திங்கன்னா லைட்டாக சாரல் ட்ரிஸ்லிங் அப்படியே ஆகிட்டே தாங்க இருக்குது. நல்லா இருக்குது கிளைமேட் அப்படியே போகிறதுக்கு. இன்றைக்கி ஒன்றும் வெயிலெலாம் ஒன்றுமே தெரியல. இங்கே பார்த்திங்கன்னா அந்த ரோடில் அப்பப்போ நிறைய இடத்துல ஆறு கிராஸ் ஆகுதுங்க. அச்சன் கோயில் ஆறு அது. அந்த ஆறு பார்த்திங்கன்னா ரோடு பக்கமாகவே கிராஸ் ஆகுது. தண்ணி நல்லா ரொம்ப கிளியராக இருக்குது, பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. ஆறு பாருங்கள், வந்தால் காமிக்கிறாங்க அடுத்தது. இங்கே பார்த்திங்களா ஆறு வந்துருச்சு. ரோடு லெவலுக்கே இருக்குங்க, கொஞ்சம் தான் கேப் இருக்குது ரோடு லெவலுக்கும் தண்ணி லெவலுக்கும். இந்த அச்சன் கோயில் ஃபாரஸ்ட் ஏரியா பார்த்திங்கன்னா இது கேரளாவில் கொல்லம் டிஸ்ட்ரிக்டில் தாங்க இருக்குது. நோ பார்க்கிங் போர்டு போட்டிருக்காங்க. ரோடு அகலம் கம்மின்றனால அங்கங்கே ஆறு வேறு கிராஸ் ஆகுது. அதனால் எங்கேயுமே வண்டி நிறுத்தக்கூடாது, நிறுத்தாமல் போயிட்டே இருக்கணுங்க. இங்கெல்லாம் நிறைய இடத்துல கிராசிங் ஆகிடுச்சிங்க. தண்ணி நல்லா இருக்குது. ஆனால் இங்கே இறங்கி குளித்தா நல்லாயிருக்கும். ஆனால் இங்கெல்லாம் குளிக்க முடியாது, இறங்க முடியாது, வண்டியே நிறுத்த முடியாது. ஆனால் நம்ம ரோடு பார்த்திங்கன்னா இந்த இடத்துல எவ்வளோ குறுகலாக இருக்குங்க. இன்னொரு வண்டி வந்தால் கஷ்டம் போகிறது கிராஸ் பண்ணி. ஆனால் இடம் சூப்பராக இருக்குங்க, போயிட்டே இருக்கும் அப்படியே, நல்லா இருக்கு. ஆனால் பகல் நேரம்னால மிருகங்கள் எதுவும் பார்க்க முடியலங்க இந்த டைமில். காலையில் சீக்கிரம் வந்தால் பார்க்கலாம். யானைங்க நிறையா இருக்குதுன்னு சொன்னாங்க. யானைங்கள்லாம் அடிக்கடி இங்கே கிராஸ் ஆகும் அப்படின்னு. அதே மாதிரி பறவைங்கள்லாமும் நிறையா இருக்குது. ஆனால் இந்த டைமில் ஒன்றும் இல்லை. நம்ம பார்த்திங்கன்னா காலையில் ஒரு 11 மணி சுமார் போயிட்டுருக்கோம். அதனால் இந்த டைமில் ஒன்றும் பெருசாக மிருகங்கள்லாம் எதுவுமே பார்க்கல இது வரைக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பார்த்திங்களா செமையாக இருக்குங்க பார்க்குறதுக்கு. இந்த வழியில் போகிற வழியிலே பாருங்கள் எப்படி தண்ணி அப்படியே இறங்குது. ஆறு தாங்க, இந்த அச்சன் கோயில் ஆறு தான். இந்த இடத்துல இறங்கி போகுது. நம்ம ரோடு அப்படியே பிரிட்ஜு அந்த ரோடு பிரிட்ஜு மேலே கிராஸ் பண்ணி போவோம். அப்படியே அந்த கிராஸ் பண்ணுற இடத்துலையே பாருங்கள் அப்படியே ரவுண்டாக வளைவாக அப்படியே ஆறு போகுது இந்த பக்கம். அதில் இறங்கி அப்படியே காட்டாறுன்றது இதுதான். காட்டாறு வெள்ளம்லாம் கூட கேள்விப்படுவோம். இதில் தான் இப்படி தான் வரும் போல இருக்குது. இந்த பக்கம் ரோடு அப்படியே திரும்பி அப்படியே கிராஸ் ஆகிற இடத்துல வரும் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். சூப்பராக இருக்குது. இங்கே குளித்தா ரொம்ப அருமையாக இருக்குங்க. ஆனால் இறங்கிலாம் குளிக்க முடியாது, இங்கே அவ்வளோ சேஃப்டி இல்லை. இங்கே பார்த்திங்களா ரோடு மேலே எப்படி தண்ணி போகுது. இங்கே சின்ன ஆறு மாதிரிங்க, அப்படியே கிராஸ் ஆகுது, ரோட்லேயே போகுது தண்ணி. அதிகமாக தண்ணி அவ்வளோதான். இந்த இடத்துலையும் பாருங்கள் ரோட்லேயே கிராஸ் ஆகுது. செம்மையாக இருக்குங்க பார்க்குறதுக்கு. வண்டி அதிலே தான் போகுது. மறுபடியும் ஆறு கிராஸ் ஆகுதுங்க இந்த பக்கம். இதை விட எத்தனை தடவை வந்துருச்சுங்க. நானும் 2-3 தடவை எடுக்கக்கூட இல்லை வீடியோ. பார்த்திங்கன்னா எத்தனை தடவை கிராஸ் ஆகிட்டே இருக்குது. நம்ம பார்த்திங்கன்னா அச்சன் கோயில் வந்துட்டாங்க. நுழைவாயில் பார்த்திங்களா எவ்வளோ பிரம்மாண்டமாக கட்டியிருக்காங்க. நேம் போர்டெலாம் போட்டிருக்காங்க, எப்போ கட்டினது என்ன டீட்டெயில்ஸ்லாம் எல்லாமே இருக்குது. பாருங்கள் உள்ளே அப்படியே நுழையிறோம். உள்ளே போய் லெஃப்ட்டில் பாருங்கள் அந்த உயரமாக இருக்குது பாருங்கள், அதுதான் அச்சன் கோயில். இதுதான் ஐயப்பன் கோயில், சாஸ்தா கோயில்னு போட்டிருக்கு. 18 படியும் இருக்குங்க. இங்கே 18 படி வழியாக தான் ஏறி உள்ள கோயிலுக்கு போக முடியும் நம்ம இங்கே. ஆனால் இப்போ க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. டைம் 12 மணிக்கு மேலே ஆகிடுச்சு. இந்த பக்கம் இருக்க சின்ன கோயில் பார்த்திங்கன்னா கருப்பண்ணசாமி கோயில். தமிழ்லேயே போர்டில் இருக்குது. ஆச்சரியமாக இருக்குது.
அப்படியே இந்த கோயிலுக்கு ஃப்ரண்ட் சைடில் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய மண்டபங்க. ஃபங்க்ஷன் டைமில் எல்லாம் பூஜை நடக்கிறது அந்த இதெல்லாம் நடக்கும் போல் இருக்குங்க. எவ்வளோ பெரிய மண்டபம் கட்டியிருக்காங்க, எதுக்குன்னு தெரியல. ஃபங்க்ஷன் டைமில் தான் யூஸ் பண்ணுவாங்க போல் இருக்குது இதெல்லாம். இந்த பக்கம் சைடில் பார்த்திங்கன்னா கடைங்கள்லாம் இருக்குது. ஒரு சின்ன ஊர் தாங்க இது. சுற்றியுமே பாருங்கள் மலைங்க தான் சூழ்ந்து இருக்குது இந்த ஊரில். அப்படியே சுற்றி காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. வெறும் மலைங்க தான். இந்த ஐயப்பன் கோயிலுக்கு முன்னாடி பாருங்கள் எவ்வளோ பெரிய விளக்கு வச்சுருக்காங்க. தூண் விளக்கு மாதிரி இருக்குது. நல்ல உயரம், 7 அடி பக்கம் இருக்குது உயரம். இப்போ முன்னாடியே வச்சுருக்காங்க. ஃபங்க்ஷன் டைமில் தான் விளக்கு ஏற்றுவாங்க போல இருக்குது இதெல்லாம் ஃபுல்லாக. இந்த பக்கம் தாங்க கருப்பண்ணசாமி கோயில் பாருங்கள், தமிழ்லேயே போட்டிருக்காங்க போர்டு. ஐயப்பன் கோயிலில் வந்து கருப்பண்ணசாமி கோயில் பக்கத்துலேயே இருக்கிறது ஆச்சரியம்தான். இந்த கோயிலில் பார்த்திங்கன்னா தங்குறதுக்கு ரூம்ஸ் இருக்குது. அப்படியே இந்த பக்கம் பார்த்திங்கன்னா தேர் போல் இருக்குது. ஆனால் எல்லாமே பழுதாக இருக்கு. இந்த கோயில் நுழைவாயில் என்ன சிலை இருக்குது பார்த்தீங்களா? நம்ம ஊர் முனியப்பன் சிலை மாதிரி இருக்குங்க. இன்னொரு பக்கம் ஹனுமார் சிலை வித்தியாசமாக இருக்குது. முனியப்பன் சிலை ஒரு பக்கமும் ஹனுமார் சிலை ஒரு பக்கமும். இந்த கோயிலை விட்டு வெளியே வந்து அப்படியே பாருங்கள், ஒரு சின்ன ஊர் தாங்க, ஒரு கிராமம்தான். ரொம்ப பெரிய ஊர்லாம் கிடையாது இந்த அச்சங்கோயில்ன்றது. சும்மா ஒரு 10 கடைங்க இருக்குது, அவ்வளோதான் இந்த ஊர். இந்த கோயிலை தவிர பெருசாக ஒன்றும் இல்லைங்க. அப்படியே நம்ம இந்த அச்சங்கோயில் ஆறு இந்த பக்கம் தான் இருக்குது, நல்லா இருக்குது. நாங்கள் அங்கே போகலாங்க. அப்படியே செவரெல்லாம் எப்படி பாசம் பிடிச்சிருக்கு பாருங்கள். அப்படின்னா இந்த இடத்தோட செழுமையை பார்த்துங்க, எவ்வளோ செழிப்பாக இருக்குது இந்த இடம். மழை தூரிகிட்டே இருக்குதுங்க இங்கெல்லாம், அதனால தான் அப்படி இருக்குது. இங்கே பார்த்திங்கன்னா தண்ணி ஏதோ சின்ன டிச் அல்ல கெனால் மாதிரி இருக்குது. எவ்வளோ தண்ணி போகுதுங்க. தண்ணியோட கிளாரிட்டி பார்த்திங்களா எவ்வளோ கிளியராக இருக்குது. குடிக்கிற தண்ணி மாதிரி இருக்குங்க. பார்க்குறதுக்கு அருமையாக இருக்குது. கீழே இருக்கிற சின்ன சின்ன கல்லெல்லாம் கூட தெரியுது, அவ்வளோ கிளியராக இருக்குது தண்ணி. தோட்டத்துக்கு தான் போகுது, ஆற்றுலேருந்து தான் போகும் போல் இருக்குது. அந்த மாதிரி இது பண்ணியிருக்காங்க இங்கே. இந்த தோட்டம் வழியாக போந்து தான் ஆற்றுக்கு போகணும். அப்படியே போகலாம் உள்ள. வந்துருச்சுங்க ரப்பர் தோட்டம் பாருங்கள். இந்த ரப்பர் தோட்டம் வழியாக தான் நம்ம போகிறோம் பாருங்கள். பக்கத்தில் காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். இது வரைக்கும் ரப்பர் தோட்டமே கேரளாவில் பார்த்ததில்லை நான், இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். வரிசையாக இருக்குங்க. அப்படியே மரம் ஈக்குவலான இடைவெளி விட்டு விட்டு கரெக்டாக இது பண்ணியிருக்காங்க. இது வழியாக தான் அப்படியே நம்ம போகிறோம். மரத்தை பக்கத்தில் காமிக்கிறேன் பாருங்கள். அந்த பட்டை அப்படியே வெட்டி விட்ருக்காங்க. அந்த காடி வழியாக அந்த ரப்பர் இறங்கி அந்த கீழே இருக்க கிண்ணத்தில் வந்து ஃபுல்லாகிடுதுங்க. அப்புறம் எடுத்துக்குவாங்க போல் இருக்குது. அவ்வளோதாங்க, வந்தாச்சுங்க ஆற்றுக்கிட்ட. இதுதாங்க அச்சங்கோயில் ஆறு. தண்ணி கம்மியாக தாங்க ஓடுது, ஆனால் இடம் நல்லா இருக்குது. சுற்றியும் பாருங்கள் எப்படி இருக்குது. எல்லாம் மரம் ஃபுல்லாக சூழ்ந்துருக்கு எதிரிலெல்லாம். தண்ணி நல்ல ஸ்பீடுங்க, நல்லா வேகமாக போகுது. கம்மியாக தான் இருக்குது தண்ணி, இருந்தாலும் நல்லா ஸ்பீடாக போகுது. கிளியராக இருக்குது தண்ணி, மெயினாக அதுதாங்க. இங்கெல்லாம் குடிக்கிற தண்ணி இதுதான் போல் இருக்குது. எல்லாம் நிறைய பேர் எடுத்துகிட்டு போகிறாங்க குடிக்கிறதுக்கு. நிறைய பேர் குளிக்கிறாங்க இங்கெல்லாம். இந்த ஆறு வந்து மலையில் ஓடுறதுனால நல்லா சில்லுன்னு இருக்குதுங்க. மேலேருந்து தான் வரும் போல் இருக்குது, மலை மேலேருந்து. அதனால் நல்லாவே சில்லுன்னு இருக்குது. நான் க்ளோஸ்அப்பில் காமிக்கிறேன் பாருங்கள், எவ்வளோ கிளியராக இருக்குது பாருங்கள் தண்ணி. நல்லா பியூர். கீழே இருக்கிற எல்லாமே தெரியுது அப்படியே க்ளீனாக. ஆற்றுக்கிட்ட இருந்து அப்படியே கோயில்கிட்ட வந்துட்டோங்க. பாருங்கள் எப்படி இருக்குது கோயில் லாங் ஷாட்டில். கோயில் பூட்டியிருக்கனால சாமி தாங்க பார்க்க முடில. பரவாயில்ல, அப்படியே கிளம்பலாங்க இங்கேருந்து. போகும்போது எந்த ஒரு மிருகமும் பறவையும் பார்க்க முடியலங்க. இப்போ தான் பார்க்க போகிறோம் நமக்கு இப்போ தான் வரும்போது தான் லக்கு இருக்குது. பாருங்கள் மயில் போல் இருக்குது, ஆண் மயில் ஒன்று இருக்குது. என்னடா இது மயிலை போய் காமிக்கிறேன்னு கேட்குறீங்களா? மயில் தான் எல்லா இடத்துலையும் இருக்குது இப்போல்லாம் அப்படின்னு. இருந்தாலுமே நம்ம டவுன் ஏரியாவில் பார்க்குறதோட இந்த மாதிரி காட்டு பகுதியில் பார்க்குறது ஒரு த்ரில்லிங்கான அனுபவம் தாங்க. இந்த பக்கம் ஒரு பெண் மயில் இருக்குது, அப்படியே அதையும் பாருங்கள் போகுது, அப்படியே உள்ளே போகுது. அவ்வளோதான். காலையில் போகும்போது பார்த்தோமே அதே இடங்க, செமையாக இருக்குது இந்த இடம். தண்ணி இறைச்சல் சவுண்டு பார்த்தீங்களா எப்படி இருக்குது? அவ்வளோதாங்க, ஹில்ஸ் ஏரியா முடிய போகுதுங்க. கீழே இறங்க போகிறோம், பிளைன்ஸ் வரப்போகுது பாருங்கள். இந்த இடத்துலேருந்து வியூ பாயிண்ட் நல்லா தெரியுது. கீழே வரப்போகிறோம் இப்போது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வர வீடியோ எல்லாம் பாருங்கள்.